இந்த பாவி நான் என்ன பாவத்தை செய்தேன் கண்டு இருந்தாலும் அவருக்கு கண்ணு தெரியாது. ஐயோ பாவம். திருதராட்டிர மன்னனுக்கு கண்ணு தெரியாமல் இருப்பதனால் என்னுடைய தந்தையார் தான் பாண்டு மகாராஜர் தான் இந்த நாட்டை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர். சரி, அவர் நாட்டுக்கு பேரரசர். என்னுடைய அப்பா சிற்றரசர். சிற்றரசராக இருக்கக்கூடிய வேளையிலே காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் குடிப்படைகள் பயிர் செய்யக்கூடிய அந்த பயிர் எல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அழித்து விட்டது. சரி, அழித்து விட்டது என்று சொல்லி என்னுடைய பெரியப்பா திருதராட்டிய மன்னன் குடிப்படைகள் வந்து என்னுடைய திருதராட்டிய பெரியப்பா இடத்தில் முறையிடுகிற போது, குடிமக்களே இந்த குறியை என்னால் தீர்க்க முடியாது. என்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய பாண்டுவின் இடத்தில் சொல்லி உங்களுடைய குறையை தீர்க்கிறேன், எங்க போகாதீர்கள், யாதொன்றுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பெரியப்பா சொல்லி அந்த குடிமக்களை அவர் ஒரு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னுடைய தந்தையார் பாண்டிய சக்கரவர்த்தி இடத்திலே முறையிட்டிருக்கிறார். என்னவென்று குடிமக்கள் இப்படி எல்லாம் குறை இருக்கிறது, குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கின்ற போது, என்ன அண்ணா என்ன குறை அப்படின்னு சொல்கிற போது, இப்படி குடிமக்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இந்த பயிர் செய்யக்கூடியதை அழித்து விடுகிறதா, அழிக்கிறது. அதனால் நீ சென்று அந்த மிருகங்களை அதர்ம வேட்டை ஆடாமல் தர்ம வேட்டை ஆடிவிட்டு வா என்று சொல்லும் போது அதை சிறமேல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய அப்பா காட்டிற்கு போகின்ற போது, அந்த வேட்டையாட போகின்ற போது மிருகத்தை எல்லாம் ஓட்டி விட்டு கொஞ்ச நேரம் ஆயாசை தீர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய நாட்டிற்கும் எல்லை இருக்கிறது அல்லவா, அந்த எல்லையில கொஞ்ச நேரம் ஆயாச தீர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லையில அவ ஆயாச தீர்ந்து கொண்டிருக்கின்ற போது அப்போது அங்கு முனிவராகப்பட்டவர் யார் தெரியுமா? அமுதந்த மகா முனிவரும் சிறங்கி பத்தினி மையாரும் அந்த முனிவர்கள் இருவர்களும் தவத்திலே சிறந்தவர்கள், சிவபெருமான் மேல் பக்தி கொண்டவர்கள். அப்படி பக்தி கொண்டவர்கள் அந்த நாட்டில் இல்லாமல் காட்டிலே சென்று சுற்றி பார்த்து வரலாம் சொல்லி இருவர்கள் கணவன் மனைவி போனார்களாம். போகின்ற போது சாமி நாட்டிலே இருந்து செலுத்தி விட்டது. இந்த காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் பட்சிகள் எந்த காமத்திலே மிகுந்தது என்ன அப்படின்னு சொல்லி அவர் சிறங்கி பத்தினி அம்மையா அவர் கணவர் இடத்தில் கேட்கிறாரா அமதந்தி மகா முனிவர் இடத்தில். அப்போது காமத்தில சிறந்தது மான் பெண்ணே அப்படின்னு சொல்லுகிற போது அந்த மான் என்று சொல்லும் போது, சாமி ஆண்மானாக உருவெடுங்க, நான் ஒரு பெண்மானாக உருவெடுக்கிறேன். அப்படி எடுக்கின்ற போது ரெண்டு பேரும் சந்தோஷமா கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருவர்களும் ஆண்மானாக பெண்மானாக அந்த முனிவரும் இருவர்களும் மானாக அவதாரம் எடுத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆமா, அமதந்த மகாமுனிவர். அப்படி இருக்கின்ற போது என்னுடைய தந்தையார் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது, மானாக வடிவெடுத்து விளையாடி கொண்டிருக்கின்ற போது தந்தையார் கொஞ்ச நேரம் ஆயாசம் தீர்க்கலாம் என்று நினைத்தார்பார். அப்போது நித்திரை கலைந்து ஆயாசம் தீர்ந்து எழுந்து பார்க்கின்ற போது இப்பதானே காட்டில் இருக்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிருகத்தை எல்லாம்
காட்டு வில்லை ஓட்டி விட்டோம். தர்ம வேட்டை தானே ஆடி ஓட்டினோம். ஆமா. மீண்டும் பார்த்தால் 2 மானும் ஒன்றாக வருகிறது. என்ன கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையார் கோபமாகி பானத்தை எடுத்து பிரயோகம் செய்தார். சரியா போச்சு போ. பானத்தை எடுத்து பிரயோகம் செய்கின்ற போது அந்த மார்மீதல் பட்டதான் அமுதந்தி மகாமுனிவருடைய மார்மீதல் பட்டு அந்த முனிவராகப்பட்டவர் அந்த மானாகப்பட்டது கீழே சாய்ந்து முனிவராக தோற்றப்பட்டு அப்போது என்ன நடந்தது? என்னப்பா நாங்க இருவர்களும் சந்தோஷமா இருக்கின்ற வேளையில இப்படி என் மீது கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கின்ற வேளையில என் மீது பான பிரயோகம் செய்தாயே உனக்கு தர்மமா நியாயமா என்று சொல்லி கேட்டு அவருக்கு என்னுடைய தந்தையாருக்கு சாபத்தை கொடுத்தாராம். கணவனும் மனைவி எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ என் மீதில் பாட பிரயோகம் செய்து என்னுடைய உயிரை துறக்க செய்தாயே நீயும் உன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்கின்ற வேளையில உன்னுடைய உயிர் பிரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அமுதந்த மகாமுனிவர் சாபத்தை கொடுத்தாராம். யாரு பிரம்மதேவனுக்கு தேவேந்திரனுக்கு ஏண்டா பாண்டு மகாராஜர் தந்தையாருக்கு அமுதந்த மகாமுனிவர் சாபத்தை கொடுத்தாராம். அப்படி சாபத்தை கொடுக்கின்ற போது இப்படி சாபத்தை கொடுத்து விட்டாரு. முனிவர்கள் சாபம் கொடுத்தால் பலிக்கும் இருந்தாலும் அங்கிருந்து அந்த முனிவர் கொடுத்த சாபத்தை சிறுமியில் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்தே புலம்பிக் கொண்டு என்னுடைய தந்தையார் அரண்மனை வீடு திரும்புகிறார். அத்தினாபுரம் வந்து பெண்ணே குந்தி இப்படி நான் காட்டிற்கு வேட்டைக்கு செல்கின்ற போது இப்படி ஒரு விஷயம் சங்கதி நடந்து விட்டது. இதற்கு மேல் நம்ம இருவர்களும் சந்தோஷமா இருக்க முடியாது. இளைய மனைவி மந்தார தேவி நாங்களும் இருவர்களும் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனைவி இடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார். சாபம் அப்படி வாங்கிட்டாங்க. ஆமா சாபத்தை பெற்றுக்கொண்டு அப்படி சாபத்தை பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெரியம்மா குந்தம்மா தேவியும் சரி என்னுடைய தந்தையார் இடத்தில் சேரவில்லை. அப்படி சேராம 2 பொண்டாட்டி மேல யார் மேல கை வச்சாலும் செத்துருவாரு. கண்டிப்பா என்னுடைய தந்தையார் உயிருக்கு ஆபத்து என்று அம்மாவுக்கு தெரிந்து விட்டது, தந்தையாருக்கு தெரிந்து விட்டது. அதன் பிறகு என்ன செய்தார்? இதற்கு மேல் யாரு இடத்தில் சேர முடியாது. தேவி நம்ம இதற்கு மேல் நம்ம இப்படி வாழ்ந்து மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்குது? என்னுடைய பெயர் மட்டும் இருக்கட்டும். ஆனா இருவர்களுக்கும் நம்ம மூவர்களுக்கு குழந்தை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெரியம்மா குந்தி இடத்திலே முறையிடுகிறார். அப்படி முறையிடுகிற போது என்னுடைய பெரியம்மா என்ன செய்கிறார்? குழந்தை இல்லை என்று கவலை வேண்டாம். இதற்கு நான் முடிவு செய்கிறேன் சாமி. நான் சிறிய வயதிலே துர்வாசனிடத்திலே நான் பணிவிட வேலை செய்தேன். அவர் கொடுத்த சாபங்கள் இருக்கிறது, அவர் கொடுத்த மணியங்கள் இருக்கிறது. ஆனா இருந்தாலும் இந்த கவலை வேண்டாம், நம்ம இருவர்களுக்கு குழந்தைதானே அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா? என்னுடைய பெரியம்மா முதன்மையாக மணியங்களை எடுத்து மந்திர உபதேசம் செய்கிறார். என்ன செய்கிறார்? தர்மச்சந்திரமூர்த்தி யம தர்மனுக்கும் யம தர்மராஜருக்கும் என்னுடைய பாண்டு மகாராஜருக்கும் முதன்மையாக ஒரு குழந்தை பிறக்கிறது. யமதர்மனுடைய அம்சத்தான் மந்திரத்தான் குழந்தை பிறக்கிறது. அவர் பெரிய அண்ணா தெரியுமா? பீமாஜி தர்மச்சந்திரமூர்த்தி யமனுக்கு பிறந்தவர் தர்மச்சந்திரமூர்த்தி. அதன் பிறகு இளையண்ணா பீமாஜி. அதே போல 3ஆவதாக பிறந்தவர் என்னுடைய அண்ணன் அழகுமன்னன் அர்ஜுன மகாராஜன் என்னுடைய அண்ணா 3ஆவது அண்ணா. அதன் பிறகு என்னுடைய அம்மா என்று சொல்லக்கூடிய மந்தார தேவிக்கு அஸ்வினி தேவர்கள் அம்சத்தால் நகுலன் சகாதேவர்கள் இளைய அண்ணாமார்கள் இருவர்கள் பிறக்கிறார்கள். அதன் பிறகு 5 குழந்தை பிறந்து விட்டது. என் அப்பாவுக்கு ஆனந்த சந்தோஷம். அப்படி சந்தோஷமா இருக்கின்ற வேலையில இந்த நாட்டையெல்லாம் மீண்டும் ஒரு முறை சுத்தி பார்த்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்து வருகிறார். சுத்தி பார்த்து வந்து அந்த நேரத்திலே என்னுடைய அம்மா மந்தார தேவி என்ன செய்கிறார்? என்ன பண்றா? என்னுடைய பெரியம்மா வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிறியம்மா என்னுடைய அம்மா மந்தார தேவி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கிறாங்க. வீட்டு உள்ளே குளிக்கலாம் என்று சொல்லி ஆடைகளை எடுத்துக்கொண்டு அங்கு அந்த புறத்தில் வீட்டுக்கு அந்த புறத்தில் குளிக்கலாம் என்று சொல்லி ஆடைகளை எடுத்துக்கொண்டு
போகிறார். குளியல் அறைக்கு போறார். குளியல் அறைக்கு போகிறார். அப்படி சென்று என்னுடைய சிறிய அம்மா அங்கு எல்லா ஆடைகள் அவிழ்த்து ஒரு ஓரமா வச்சு விட்டு சரி என்னுடைய அம்மா மந்தார தேவி குளிக்கிறார்கள். குளிக்கின்ற போது அந்த நேரத்திலே தந்தையார் சுற்றி அந்த நாட்டையெல்லாம் சுற்றி பார்த்து வந்தாரே வந்து பார்க்கிறார். என்னுடைய அம்மா பெரியம்மா சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இளைய மனைவி எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா குளியல் அறையிலே குளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தா அந்த சிறிய ஜன்னல் வழியில பார்க்கிறார் என்னுடைய அம்மா மந்தார தேவியினுடைய உடம்பு. அந்த குளிக்கும் அழகு பாண்டிவின் கண்ணை பறித்து விட்டது. பறிக்கின்ற போது சூரிய பிரகாசத்தை போல் தோற்றப்படுகிறது. அந்த அழகாகப்பட்டது பார்ப்பதற்கே இவள் 2 கண் போதவில்லையே. இப்பேருக்கு அந்த மனைவி இடத்திலே ஒன்றா சேர முடியாமல் இப்படி முனிவருடைய சாபத்தில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையாருக்கு மனதில் ஏக்கம் இருந்தாலும் இன்றே நம்மளுடைய உயிர் போனாலும் சரி இப்பேருக்கு அந்த அழகு வாய்ந்த மனைவிடத்திலே நம்ம ஆசையோடு இல்லாமல் போனால் நம்ம ஆணாக பிறந்து பிரயோஜனமே இல்லை. என்ன பலன்? நாட்டிலே ஆணாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்? என்னுடைய மனைவியோடு இன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறந்து உள்ளே சென்று இருவர்களும் புணர்க்கிறார். ஒன்றாக சேர்ந்ததுமே என்னுடைய தந்தையார் அந்த முனிவர் கொடுத்த சாபத்தினார் அவருடைய தலை 16 சுக்கலால் அப்படி 16 சுக்கலாக என்னுடைய தந்தையார் தலை வெடித்து விட்ட பிறகு அந்நேரத்திலே குழந்தையாக நான் பிறந்தேனால் சங்குவதி சிறிய குழந்தையாக பிறந்ததே இப்படி கணவனை பறிகொடுத்து இந்த பாவி பிள்ளை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் மந்தார தேவி என்ன செய்கிறார்? என்ன பண்ணாங்க? காலை பிடித்து சுழட்டி வீசி அடித்து விடுகிறார். வீசி அடித்த பிறகு பார்க்கடலுக்கு அப்பா அருகில் இருக்கக்கூடிய கடல் ஓரத்திலே போய் விழுந்தினோம். சரி அப்போது விழுகின்ற போது என்ன செய்கிறார்? என்ன பண்ற? மாளாகிய மகாவிஷ்ணு இந்த குழந்தை யாரா இருக்கும்? அவர் ஞான திருஷ்டியால் கண்டு கொள்ளுகிறார். மகாவிஷ்ணு கிருஷ்ணனாகப்பட்டவர் ஞான திருஷ்டியால் கண்டுபிடித்து இந்த குழந்தை இவர்தானா? அப்படியானா நமக்கு என்ன முறையாக வேண்டும்? சிறிய அத்தையாக வேண்டும். ஆனா இருந்தால் சிறிய அத்தையினுடைய பிள்ளை நமக்கு பிள்ளைதான். இருந்தாலும் இதை விட்டு விடக்கூடாது. சிறிய குழந்தையை விட்டு விட்டால் இது அழிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அந்த குழந்தையை எடுத்து அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கு என்று சொல்லக்கூடிய ஆளி என்று சொல்லக்கூடிய சங்கு துவாரத்திலே ஒரு நாட்டை அமைத்திருக்கிறாரே அந்த நாட்டிலே கொண்டு சென்று அழகாக வளர்க்கிறார். அப்படி அழகாக வளர்க்கின்ற போது ஒரு நாள் நான் வயதான நான் பருவ வயதுக்கு வந்த பிறகு நான் தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற போது யார் வருகிறார்? போர்மனாகப்பட்டவர் அந்த வழியிலே நாட்டுக்கு போகிறார். அவர் நாட்டுக்கு போகலாம் என்று சொல்லி போகிறார். பார்த்தால் என்னுடைய அழகாகப்பட்டது ரொம்ப அழகாக இருந்ததா. அந்த அழகை பார்த்து அவர் மயங்கி என துரத்தி வந்தார். அவர் கண்ணுக்கு பறிப்பது போல் தோற்றப்பட்டது. இருந்தாலும் அந்நேரத்திலே இவர் என்னை பார்க்கிறாரா என்று சொல்லி நான் தெரியவில்லை. என்னை பார்த்து என் பின்தொடர்ந்து வருகின்ற போதுதான் எனக்கு தெரிந்தது நம்ம தான் துரத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன்? அந்த கடலுக்குள் மறைந்தேன். ஆமா, அந்த கடலுக்குள் மறைந்தேன். நம்ம பார்த்தால் அழகான பெண் இப்படி மீண்டும் கடலில் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இதை எவ்வளவு எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு விஷ்ணுவிடத்தில் கேட்டு மீண்டும் என திருமணம் செய்தார். 5 ராஜாக்கள் அண்ணன்மார்களும் என திருமணம் செய்து கொடுத்தார். எங்கே? சிவனாந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய போர் மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அப்படி திருமணம் செய்து கொடுத்த நாள் முதல் கண்ணே மீண்டும் வந்து என்னுடைய அண்ணன்மார் பார்க்கவில்லை. என்னுடைய அண்ணன்மார்களுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. என்னுடைய கணவரும் போனவர் மீண்டும் வரவில்லை. போனவர் என்றால்
போருக்கு போனவர் போருக்கு போகிறேன் அப்படி என்னதான் சொன்னார். எதற்காக போருக்கு போகிறேன் தெரியல. எங்கு போருக்கு போகிறேன் அப்படி என்று சொல்லவில்லை. என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. போனவர் மீண்டும் வரவில்லை. ஆமா. என்னுடைய அண்ணன்மார்களும் வந்து பார்க்கவில்லை. சரி. கிருஷ்ணனும் என்ன வந்து பார்க்கவில்லை. இருந்தாலும் எல்லாரையும் பறி கொடுத்து தனிமையிலே நான் ஒருவள் மட்டும் தனிமையில் இருக்கிறேன். அப்படி ஒருவள் மட்டும் தனிமையில் இல்லை. இந்த சிவனந்தாபுரியில எனக்கு ஒரு மகன் யாரு இருக்கான் தெரியுமா? அள்ளிதுரை. அள்ளிமுத்து. அள்ளிதுரை ஒருவன் மட்டும் இருக்கிறான். அவனோடு சந்தோஷமா இருக்கிறோம். இருந்தாலும் இப்போது யாதோ ஒரு சத்தம் கேட்கிறது. போய் பாருங்க, போய் பாருங்க. ஆமா, லைட் போக என் தங்கை இடத்துல சென்று எப்படியும் போனா தொடப்பு கிட்ட அடி நிச்சயம் தான். நீ இருக்கிற உன்னை நம்பிதான் வந்துக்கிறேன். என்ன நம்பியா? ஆமா. அடி ஆச்சியே, உன்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய பெரிய அண்ணா எனக்கு சேர்த்து தான் விழுப்பா. உனக்கு தான் உழப்புது. ஆமா. அதனால சென்று உன்னுடைய பெரிய அண்ணா தர்மபுத்திர மகாராஜன் வந்திருக்கிற மட்டும் சொல்லு. அப்படின்னு மட்டும் சாப்பாடு பையனுக்கு செய்யணும். நான் போறேன்ட்டு போனியா? இன்னும் 2 பேருக்கு சேர்த்து செஞ்சிரு. இன்னும் 2 பேர் யாரப்பா? நம்ம வீட்டு தேடி நீ ஒருவர் இருக்கா? இன்னொரு என்னைக்கு விடுங்க, பையனுக்கு சேர்ந்துலே நாங்க ஆளுக்கு பாதி டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். சரி. ஆனால் உங்களுக்கான 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துக்கிறாங்க. யாரப்பா அது? உங்க மாமா கண்ணனும் சரி உங்க அண்ணன் தர்மனும். அப்படியா? என்னுடைய மாமா கண்ணனும் உன்னுடைய அண்ணன் தர்மனும் வந்துக்கிறாங்க. தர்மனும் வந்திருக்கிறாங்க. என்ன தேடி வந்திருக்காரு. ஆமா. ஏதோ இத்தனை நாள் பரியந்தும் இல்லாத ஆசை திருமணம் செய்து கொடுத்த நாள் முதலாக என பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நினைக்காத ஆசை. ஆமா. என்னுடைய அண்ணா பெரியண்ணா தர்மச்சந்திரமூர்த்தி. தர்மமே ஜெயம் பெரும்பாலும் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கூடியவர். இல்லை மிதித்தாலும் ஆடிவிடும் என்று சொல்லி மனதில் நினைக்கக்கூடியவர் எனக்கு தேடி வந்திருக்காருன்னா அவருடைய பாதத்தை பணிந்து விட்டு அப்படி எதற்காக வந்திருக்கிறார் சொல்லி கேளுங்க. அண்ணா நான் எங்க நலமா இருப்பது? திருமணம் செய்து கொடுத்த நாள் முதலாக விதிய வெல்ல வேந்தர் ஆள முடியாது. ஒரு நாளாவது என்னை வந்து பார்த்தீர்களா? தந்தை எப்படி இருக்கிறார்? ஒரு சமயம் தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக அண்ணார் நீங்கதா. என்னுடைய மாமா கண்ணன் அவர்தான் எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி உங்களை மனதில் மனக்கோட்டை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. எத்தனை நாள் பரியந்தோ தந்தையை பறிகொடுத்து விட்டேன், தாயை பறிகொடுத்து விட்டேன் என்று சொல்லி நினைக்காமல் நீங்கள் தந்தை தாய் இருக்கிறார்கள். உடன் பிறந்த அண்ணன்மார்கள் மாமாதான் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லி நினைத்திருந்தேனே. திருமணம் செய்து கொடுத்த நாள் முதலாக ஒரு நாளாவது தங்கை இருக்கிறார் என்று சொல்லி மனதில் நினைத்தீர்களா? கண்டிப்பா நினைக்கிறோமா? நினைத்திருந்தால் இப்படி எல்லாம் நான் தவித்துக் கொண்டிருப்பேனா? ஒரு நாளாவது வந்து பார்த்திருக்கலாம் அல்லவா? என்ன நடந்து கொண்டது தெரியுமா? அந்த திரியோதராதிகளுக்கும் ஐவராஜாக்களுக்கும் சண்டை என்று சொல்லி 10, 8, 18 நாள் போர்களும். அந்த போர்களத்திலே தங்கையை பார்ப்பதா, பிள்ளையை பார்ப்பதா, படையை பார்ப்பதா, தம்பிமார்களை பார்ப்பதா, அந்த பைக்களத்துல இருந்துட்டமா. நல்லா இருந்தா சரி. தங்க தானே தங்கா வாமா. நான் எங்க நலமா இருக்கிறேன் சரிமா. உன்னுடைய கணவரை பறி கொடுத்து பாதியில் பிள்ளையும் நானும் தவித்துக் கொண்டிருக்கிறோமே. மாநிலத்தில் விதியை வெல்ல மனிதர்கள் யாராலும் முடியாது. விதி பயணம் அப்படிதான். அன்று திருமணாகப்பட்டவன் தலையால் எழுதி மொழியால் மறுத்திருக்கிறான். சரி. யாருக்கு என்ன நடக்கும் அதுதான் நடக்கும். சரிமா. உன்னுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கிற எங்கம்மா? அப்படியா? என்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டுமா அண்ணா? என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோட வந்திருக்கிறேன் அண்ணா. இதுலயும் ஒரு என்னுடைய தந்தை தாயார்
இறந்து விடவில்லை. ஆமா, உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுல மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். என்னுடைய அண்ணன் தம்பி தான், மாமன் இல்ல அண்ணன் தம்பி இல்லன்னு சொல்லி நினைத்தேன். தாயார் இருக்காங்கன்னு சொல்லி நினைத்தேன். அதே போலவே என்னுடைய மகனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு என் மகனுக்காகவே ஏதோ பெரிய பொக்கிஷமாகவே எப்படியும் ஒரு 4-5 கிலோ தங்க கட்டி, ஆமா, ஒரு 7-8 கிலோ வெள்ளி எல்லாம் வரும். ஏதோ என்னுடைய அண்ணா பெருசா கொண்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா, பெருசா என்னுடைய அண்ணா உன்னுடைய பிள்ளை பெற்றிருக்கிறாயே, அந்த குழந்தை எங்கம்மா இருக்கு? ஜெயராமன் கொடுக்கக்கூடிய அன்பு காஞ்சானம் தனக்கு இஷ்டக்குள்ள தெய்வமாகி விளங்கி வரக்கூடிய மாரியம்மா, முத்து மாரியம்மா. உலகிலே அவளுக்கு தான் 4448 அவதாரம் உண்டு. அந்த முத்து மாரியம்மன் மீது பணமானது ஜெயராமன் கொடுத்து இருக்கிறார். அந்த அம்மன் அவளுக்கு பக்கத்துல இருந்து அப்படி மகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு துடிக்கிறார். வராங்க என்னுடைய அண்ணா தர்மச்சந்திரமூர்த்தி. இருந்தாலும் ஏதோ பெரிதாக பொக்கிஷம் கொண்டு வந்திருப்பால் பத்திரிகிறது. என்னுடைய மகளை இப்போது மாமா என்னுடைய அண்ணா இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அதனால தூக்குமுட்டி அண்ணா தங்கா சங்கபதி எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காக என்னை தேடி மகனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாயே? இந்த பாரத போர் முறையிலே நம்முடைய மாமாவாகிய சாட்சாதிய கண்ணன் காத்துக்கொண்டு வந்தார். சரி, அவருக்கு பூசை செய்ய வேண்டும். பூசை செய்ய வேண்டுமானால் அவர் என்ன கேட்டிருக்கார் தெரியுமா? என்ன? 108 இதழ் கொண்ட செந்தாமர புஷ்பம் என்று சொல்லக்கூடிய செந்தாமர புஷ்பம் வைத்து பாதத்தில் வைத்து சரி என்ன பூசை செய்தால் உன்னுடைய பிடித்த கர்ம காண்டி முடியும். உங்களுடைய நீங்க அழித்திருக்கக்கூடிய அந்த யானை சேனைகள் எல்லாம் செய்த பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாரு. இந்த பாவம் எல்லாம் உன்னோடு சேரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பூஜை செய்யணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க. நான் சொன்னேன். அதனால மாமா சொன்னாரு அந்த மலர் எங்க இருக்குது மாமா அப்படின்னு சொன்னா, திசை என்பது 4 கோணம் 8 கோணம் எங்க இருந்தாலும் சரியே நான் மலைச்சு பறிச்சு வரணும். உங்க சின்ன போனோம் மலரை பறித்து கொண்டு வருகிறேன். ஆமா, அப்படி மாமாவுடைய வார்த்தையை கேட்டு ஆமா கிழக்கு திசையில் மட்டும் போகாதே, மற்ற 3 திசைகளில் சென்று நீ மலர் எங்க இருந்தாலும் பறித்து கொண்டு வந்து பூஜை செய்தால் அந்த பாவ புண்ணியங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொன்னார். நலமாகவே அத்தினாபுரத்தில் வாழலாம். உன்னுடைய சின்ன அண்ணன் பீமசேனன் கிழக்கத்தை சென்று நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணம். அந்த நெல்லூர் பட்டணத்திலே ஆண்மாடு அடிக்காத பெண்மணிகள் 7 பேர்கள். சரி, ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, வெச்சத்திரவள்ளி, கோமேதவள்ளி, புஷ்பவள்ளி என்று சொல்லக்கூடிய 7 ரெட்டி பெண் இடத்திலே போட்டி. சரி, அந்த ஆரவள்ளி என்ன தெரிவித்தாளா? என்ன? நாங்க வைக்கும் மோடி வித்தையை ஜெபித்தது உண்டானால் மலர் பறிச்சுட்டு போலாம். சரி, வெற்றி பெற்றால் மலர், தோர்த்து விட்டால் கல் சிறை அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் பீமன் தோர்த்து விட்டார். சரி, மாமா என்ன செய்தார்? அந்த ஆரவள்ளி சூரவள்ளியாகப்பட்டவள் கல் சிறையில் வைக்கும் நேரத்திலே அந்த ஆரவள்ளி சூரவள்ளிக்கு யாரு மேல பயம் இல்ல. சரி, யானையை பார்த்த மட்டும் பயம். மாமா யானை அவதாரம் கொண்டு சென்று அண்ணாவை மீட்டு கொண்டு வந்து விட்டார். அந்த சந்தோஷம் தானே. அந்த ஆரவள்ளி எழுந்திருக்கிறார் நிர்பம். சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டு சத்தியம் தவறாத சந்திரகுலம், கோடு தவறாத குருகுலம் என்னையா நாய் இருக்குது. உன்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய பீமனாகப்பட்டவன் சிறையிலிருந்து தப்பித்து விட்டார். சரி, ஒப்படைத்தால் உன் தம்பியை கொண்டாந்து ஒப்படைக்கவில்லை என்றால் அஸ்னாபுரமே அழிந்து விடும். படையெடுத்து வந்ததே உண்டானால் அஸ்னாபுரி அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி நிர்பம் கொடுத்து விட்டார். சரி, அப்படி அந்த ஆரவள்ளி சூரவள்ளி ஜெபிக்க வேண்டுமானால் உன்னுடைய இளைய அண்ணன் சகாதி அவனை நன்னூல் சாத்துத தம்பி பாரு. சரி, அப்படின்னு உரைத்தே நன்னூல் சாத்துத பார்த்தால் என்ன இருக்கிறது தெரியுமா? எப்படி? அள்ளி முத்த துறை பிறக்க ஆரவள்ளி பட்டணம் அழிக அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால உன்னுடைய பிள்ளை அனுப்பித்தது உண்டானால் என்னுடைய பிள்ளையை அனுப்பித்தது உண்டானால் அந்த ஆரவள்ளி சூரவள்ளி பட்டணத்தை அழியலாம், நாம நிம்மதியோடு வாழலாம். என்ன நியாயங்கள் இது அண்ணா? நீ இப்படி
அண்ணா என்னன்றா ஏமாள்ற என்னுடைய இளைய அண்ணார் என்று சொல்லக்கூடிய பீமாஜிக்கு 16,000 கஜேந்திர பலம் கொண்டவர், 16,000 யானை பலம் கொண்டவர் என்னுடைய இளைய அண்ணார் பீமாஜி. அவரே அந்த ஆரவள்ளி சூரவள்ளி இடத்திலே அகப்பட்டு சின்ன பண்ணப்பட்டு சிறையில் அடைப்பட்டு வைத்திருந்தார். ஆரவள்ளி சூரவள்ளி அகப்பட்டவர் என்னுடைய மகள் சிறிய பிள்ளை அனுப்பினார். அவர்கள் அழைத்து விட்டு வந்து விடுகிறார் என்று சொல்கிறேன். மனிதன் தான் எல்லாரும் மனிதன் கிடையாது. எனக்கு பிள்ளை அவன்தான், அவனுக்கு தாய் நான் தான். அவனுக்கு பிள்ளையாகவும் எனக்கு தாயாகவும் அப்படி மாறி மாறி இருவர்கள் நாட்டிலே சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உனக்கு பிள்ளை? ஆமா. எனக்கு என்ன முறாகணும்? மறிக்கு பிள்ளை தான், அது பிள்ளை இல்லையா? இருந்தாலும் அண்ணா அவனை விட்டா எனக்கு வேறு கதி யாரு கிடையாது அண்ணா. அப்படியா? நான் ஒருவளாக இந்த நாட்டிலே சிவனந்தாபுரியில எனக்கு துணை. இன்று உனக்கு உன்னுடைய தம்பிக்கு மட்டும் ஆபத்துன்னு சொல்லி இன்னைக்கு என்னிடத்தில் வருகிறாயே, ஒரு நாளாவது என்னை வந்து பார்த்தாயா? தங்கை எப்படி இருக்கா? இல்ல என்னுடைய தந்தை, உனக்கும் தந்தைதான், அப்பா இருந்திருந்தா மக இப்படி எப்படி இருக்காளோன்னு சொல்லி ஒரு ஆசையோட ஒரு நாள் வந்து பார்த்திருப்பா. முடிந்ததெல்லாம் போகட்டும். இல்ல அம்மா இருந்திருந்தா என்ன ஒரு நாளாவது வந்து பார்க்காம இருந்திருப்பாங்களா? ஆனா இன்னும் மகனை அனுப்ப முடியுமா? முடியாதா அண்ணா? முடியாதுண்ணா. நான் மட்டும் தனிமையில இருக்கிறேன், கண்டிப்பா முடியாது, என்னால அனுப்ப முடியாது. நாங்க நல்லா இருக்கணுமா? இல்ல, அன்று சபதம் என்ன தெரியுமா? ஐவராஜாக்கள் உடலிலே ஒரே துளி ரத்தம் கீழே சிந்தினால் 5 பேர்களும் அக்கினி மூட்டி சாவே என்று சொல்லி இது வாக்கு தத்தம். அதனால நீ பயப்படாத. உன் மகனுக்கு என்ன வந்தாலும் சரி, நான் பாதுகாக்கிறேன். சரி, அது தத்து பிள்ளை உனக்கு யார கொண்டு வந்து விடுறோம் தெரியுமா? என்னுடைய பிள்ளை பப்பரவாகனம். அப்படியா? ஆமா, பப்பரவாகனம். ஆமா. என்னுடைய மகனை பப்பரவாகனம் என்று சொல்லக்கூடிய பிள்ளை உனக்கு தத்து பிள்ளையாக கொடுத்து விட்டு, தத்து பிள்ளை என்னுடைய மகளுக்கு யாதொன்று ஏற்பட்டாலும் மகன் நினைச்சுக்கோ. அதனால இருக்கக்கூடிய பிள்ளை உன்னுடைய மகன் என்னுடைய மகனை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன்னுடைய மகனை கூட்டி சென்று அந்த ஆரவள்ளி பட்டணத்தை ஆமனுக்கு விருத்து விட்டு ஒரே நிமிஷம் கூட வந்துட பயப்படாத. அப்படி மகனை கூப்பிடு. அப்படியா? என்னுடைய மகனை அழைத்து அனுப்புகிறேன். நீங்க ஆகட்டும். ஜகாமுனி, வாமுனி, செம்முனி, பூமுனி மாதிரியே வந்துக்கிறானே. வாமுனி, பூமுனி, செம்முனி, ஜன்முனி, ஜன்மோகினி. ஆமா, இதை கொண்ட காட்டாடி கடாபோது யாவல் பெரிய கூறுங்களா? அடக்கம் இருக்கணும், ஒடக்கம் இருக்கணும், உலக்கம் இருக்கணும், இலக்கையானம் இருக்கணும், ஸ்தானங்கள் இருக்கணும், விலைகள் இருக்கணும், மொழிகளும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆமா. பைய சிங்கம் அப்படியே சீருதுடா. ஆமா, எங்க போய் நெருங்குறது யாருன்னு தெரியல.
திறந்திருக்கும் சபை என்ன சபை? மக்கள் சபை, மாபூங்கா சபை, மக்கள் சபை, மலர் பூங்கா சபை, மலர் பூங்கா சபை. இன்று சபை முன்னிட்டு யார் தோற்றப்பட்டாரு? என் பெயர், நம்ம பேர், என் விளக்கம், நம்ம ஊர், என்னுடைய குலம், குலாச்சாரம் சொல்லுங்க. யாருக்கு மைந்தன்? இந்த நாட்டுக்கு அரசன். நாடு என்ன தெரியுமாடா? என்ன ஏவலுக்கு அக்கு வரைக்கும் புடிச்சு வச்சிருக்கலாம். அவன் தான் அக்கு. எதடா? ஆவலிருந்து அக்கு, ஆவலிருந்து அக்கு, அக்கு. 5 மணி ஆயிடுச்சு, போய் பின்னால முக்கு. யாரு அக்க சொல்றீங்க? சிவனந்தாபுரி பட்டணம். சிவனந்தாபுரி பட்டணம். இந்த பட்டணம் எப்படி உருவாச்சு? எப்படி உருவாச்சு? சிவனால் தோற்றப்பட்ட இந்த பிரபஞ்சமான உலகம். இந்த பிரபஞ்சமான உலகத்திலே சிவனந்தாபுரி பட்டணம். ஆமா, சிவனால் உமையவளால் உற்பத்தி செய்யப்பட்டது இந்த சிவனந்தாபுரி பட்டணம். அந்த பட்டணம் அந்த பட்டணத்துக்கு அதிபதி யார்? தளபதி யாரு? பாட்டன். யாரு? தெரியல. போத்தராஜா போரு மன்னன். அவருடைய பேரப்பிள்ளையாக உதித்து போத்தராஜா மகன் மன்னன். சிவனால் அளிக்கப்பட்ட தோற்றம் இது. சிவனந்தாபுரி ஏன் சென்றது? இந்த சிவனந்தாபுரி எப்படி உருவாகிறது? அப்படிதான் உருவாச்சு. எப்படி? சிவனாரி பார்வதியாரியா எப்படா உருவாச்சு? உருண்டா புடிச்ச. சிவன் இல்ல விட்டால் சக்தி இல்லை. சக்தி இல்ல விட்டால் சிவன் இல்லை. இந்த ஈசனுக்கு என்ன தொழில்? படியளக்கும் தொழில், வரமழைக்கும் கொடுக்கும் தொழில். இந்த நாட்டு மக்களுக்கு தினமும் படியளக்கின்றே சுவாமி. நானும் கூட வருகிறேன். நீ எப்படி படி அளக்கிறாயோ இருக்கக்கூடிய யானை முதல் எருமக்களை எண்ணிய பிராணிகளுக்கும் எப்படி என்ன முறையுடன் படி அளக்கிறார் என்பதை நீங்க முன்ன போங்க, படி அளந்துகளே போங்க. அங்க இருக்கக்கூடிய சிவனந்தாபுரி சிவனால் அளிக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய நதி ஓடுகிறது. என்ன? இந்த கடல் கொந்தளித்து கொப்பளித்து குதித்து அலையாடுகிறது. அது அருகில் நிற்கப்பட்டது மணல் மேடு. இந்த மணல் மேட்டிலே சற்று நேரம் உமையுடைய பார்வதா உட்காரு. நாம 2 பேரும் என்னுடைய வலது தொடை மீதில் அமர்ந்து சயனித்து செய். உமையவள் உறங்குவாளா? உறங்க மாட்டாள். அப்படி சயனித்திருக்கும் போது மணலை கூப்பி
என் துடை போல உமையவளுக்கு வைத்துவிட்டு இந்த ஈசன் சென்றார். சென்ற பிறகு கணவன் பார்த்து மன்னவர் பார்க்கின்ற போது என் கணவரே இல்லையே, எங்குமே தெரியவில்லை. அப்படி என்று உமையவள் அந்த சிவபெருமான் பார்த்தாதை பார்வதோ அதுக்குள்ள ஒரு பட்டணத்தை உருவாக்குறதுக்கு தான் போனேன். இந்த சிவனந்தாபுரி இன்று சிவன் வந்து நீ உறங்கி என் மடி மீது படுத்ததினால் இந்த பட்டணம் சிவனந்தாபுரி இந்த பட்டணம் உமையவளக்கம் இந்த பெயர் உலகம் கொண்டாடணும். அப்படி இந்த பிரபஞ்சமான உலகத்திலே அங்க வந்து பட்டணத்தை உருவாக்கி பட்டத்துக்கு ராஜாவை போர் மன்னனை பிறக்க செய்தார். உருவாக்கி விட்டார். போர் மன்னன் மகன் கோத்ராஜா மகன் போர் மன்னன் போர் மன்னனுடைய மகன் அல்லிமுத்துதுரை. அப்படி இருந்தாலும் இந்த இருக்கக்கூடியது எங்கள் குலம். இது சொன்னா 1 மணி நேரம் ஆயிடும், டைம் ஆயிடும். அதனால் எங்கள் குலம் என்ன குலம்? யாதவர் குலம். என்னுடைய அன்னை இரக்கமிடம் சந்திரகுலம். நான் யார் குலத்தில வாழ்க்கப்பட்டு யாருக்கு பெரியப்பா எனக்கு இருக்கிறாங்க தெரியுமா? சொல்லக்கூடிய விஷ்ணு குலத்திலே பிறந்தவர். இந்த விஷ்ணு குலத்திலே பிறந்தது ஆடுமேக்கும் ஆயர் குலம். ஆயனாருக்கு பேரப்பிள்ளை மாயவர் குலம். இந்த மாயனார் குலம் பேரப்பிள்ளை. இந்த மாயனாருக்கு எங்க அப்பா ஸ்ரீமத நாராயணன் எனக்கு பெரியப்பா. பெரியப்பா வச்சுட்டு போயிட்டாங்களாப்பா. அது போனால் போகட்டும், இருக்கட்டும். இன்னைக்கு என் மாமாவும் எங்க பெரிய மாமாவும் எங்க அம்மாவும் இருக்கக்கூடிய பெரியப்பாவும் அழைச்சிருக்கிறாங்க. போய் பார்க்கலாம்.